வணக்கம் கைஸ். 30 நாள்ல 65 கிலோலேருந்து 70 கிலோ போறதுக்கு இன்னைக்கு 4-7. அது என்னன்னு தெரியல. சரி இன்னைக்கு தான் நல்லா வெயில் அடிக்குது, நம்ம துணியெல்லாம் இன்னைக்கே துவைச்சு காய போட்டுடலான்னு ஒரு பிளானுக்கு வந்தேன். நான் சந்தோஷப்பட்டது இந்த சூரியனுக்கு பொறுக்கலையா என்னன்னு தெரியல. சம்மர்ல என்னைக்காவது மழை வந்து பாத்திருக்கீங்களா? கரெக்டா துணியை வாஷிங் மிஷின்ல போடுறேன், ஒரு நல்ல மழை வந்து பெஞ்சிடுச்சு. அப்புறம் காலைல வாஷ் பண்ண துணியை மதியம் தான் காய போற நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கான மதியான மீளும் ஓவரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு பிரிய செவாலியா சாப்பிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஷோல்டர் டே. இதுல ஷோல்டருக்கு மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ். எப்பவுமே ஷோல்டர் போடும்போது பிரஸ் மூமெண்ட் அதிகமாக போடுங்க. ஆனால் அதில் வெயிட்ஸ் அதிகமாக காமிக்கணும்னு முக்கியம் இல்லை. ஏன்னா ஷோல்டர் ஒரு ஸ்மால் ஜாயிண்ட், அதனால மசில் டேர் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எந்த பிரஸ் மூமெண்ட் போட்டாலும் லோயர் பேக்ல அதிக ஆர்ச் விடாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அங்கே ஓவர்லோட் ஆகி பெயின் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு மறுபடியும் இன்னைக்கும் பிரியாணி தான் நம்ம வீட்டில். அது என்ன கதைனா, நம்மளோட நண்பர் ஒருத்தர் நேற்று பதிவில் காமிச்சிருப்பேன். அவர் என்ன பண்ணாப்ல, ஸ்னாப் எடுக்கிறன்னு பேர்ல பிரியாணி அவசரமா கீழே எடுக்க எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டான். ஸோ அந்த பிரியாணி எல்லாம் நமக்கு இல்லாம தெருநாயிலெல்லாம் நல்லா தெம்பா சாப்பிட்டுச்சு. அதனால இன்னைக்கான பிரியாணி எப்படியோ வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஸ்டே ஸ்ட்ராங்.